ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் ஆப்டிடியூடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு இருக்கோமா. ஒவ்வொரு பார்ட்லேயும் 5 சம் பார்ப்போமா. இது பார்ட் 6. ஃபஸ்ட்டு சம் என்னென்னா பெர்சன்டேஜில் தான் பார்க்க போகிறோம், அதாவது சதவீதத்தில். 5 ரூபாய் 25 பைசா, அதில் 25 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்காங்க. ஆனால் 5 ரூபாய் 25 பைசான்னு கொடுத்துருக்காங்களா. இதை நாம் எப்படி பண்ணணும், ரெண்டையும் ஒரே இதுக்காக மாற்றணும். ஒன்று இதை ருபீஸ்க்கு மாற்றணும், அது பாயிண்டில் வச்சு வந்துடுமா. அதனால் நாம் இதை பைசாவுக்கு மாற்றிக்கிடுதோம். அப்போது 1 ரூபா அப்படிங்கிறது 100 பைசா. அப்போ 100 × 5னா 500 பைசா வந்துடுமா. 500 + 25, இந்த 25. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 525 பைசா. அப்போ 525 பைசாவில் எத்தனை 25 பைசான்னு பார்க்கணும். அப்போது 25/525 × 100, ஏன்னா 25 பைசா தானே கேட்டிருக்காங்க. இதை அடி கொடுக்கணும். அடி கொடுத்தோம்னா 1 25 25, 2 25 50, மிச்சம் 2. அப்போ 1, அப்போ 100/21. இதுதான் ஆன்சர். 100/21% தான் ஆன்சர். ஒரு தொகையின் 12% என்பது ₹1080 எனில் அத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. தொகையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், எதை கேட்டிருக்காங்களோ அதை. அப்போ x × 12% = ₹1080. அப்போ x × 12/100 = 1080. அப்போ 1080 எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இந்த சைடு வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு போனால் டிவிஷனில் வந்துடுமா. அப்போ 100/12. ஃபஸ்ட்டு 2ஆல் அடி கொடுத்தோம்னா 6 2 12. அப்போ இங்கே 5 வரும், இங்கே 4 வரும், 4 2 8 0 வருமா. அதுக்கப்புறம் 6ஆலே அடி கொடுத்துடலாம். 1 6 6, 9 6 54, 9. அப்போ 0. 9 90 × 100 900. x = 900 தான் ஆன்சர். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சம் பார்ப்போமா. இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றில் மீச்சிமை 240 எனில் முதல் எண் என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்போ 3x 4x, இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12x வந்துடுமா. அப்போ 12x = 240, ரெண்டு எல்சிஎம் தானே. அப்போ x = இதை அடி கொடுத்தோம்னா 12ஆல் 2 12 12 × 2 24. அப்போ 20 வரும். அப்போ x கிடைச்சிருச்சு. அப்போ 3 × 20 60. 60 தான் முதல் எண் 60, அதான் ஆன்சர். ஏன்னா முதல் எண் 3 தானே. அப்போ 60 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னதுன்னா 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் 15 மீட்டர் எனில் 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்னன்னு கேட்காங்க. கம்பம் நிழல்னு போட்டிருக்கோம். கம்பம் 6 மீட்டர் தானே, நிழல் 15 மீட்டர், திரும்பவும் 25 மீட்டர் நிழல். 6 கம்பம் இருக்கு, நிழல் 15 இருக்குன்னா, நிழல் 25 இருக்குன்னா இந்த கம்பம் கூடுதலாக தானே இருக்கும். அப்போ இதுவும் கூடுதல் இதுவும் கூடுதல், அப்போ நேர்மாறல் தானே. அப்போ எந்த மாதிரி வந்துடும், அதாவது 6 6 × 25/15 வந்துடும். இதை அடி குறிக்கலாமா. 3 15, 5 25, 1 3 2 6. அப்போ 2 10. அப்போ ஆன்சர் 10 தான் கரெக்டு. இரு எண்களின் விகிதம் 3:5. இரு எண்களில் உள்ள 2 எண்களையும் 10 கழிக்கணும். அவைகளின் விகிதம் 4:5 ஆகும் எனில் அவ்விரு எண்கள். அப்போ என்ன எழுதலாம், 3x + 10 எழுதலாம். 10 கழிக்கிறதுக்கு இல்லை, 10 கூட்டதுக்கு. 10 கூட்டன்னா அப்போ 3x + 10, 5x + 10. இந்த பின்னம் கிடைக்குது. அப்போ = 4/5. அப்போ இதை குறுக்க பெருக்கலாமா. அப்போ 3x + 10 × 5, 4 = 4 × 5x + 10. அப்போ 15x + 50, 4 × 5x 20x, 4 × 10 40. அப்போ 50 - 40 10. 20x - 15x 5x. இப்போ இதை அடி கொடுத்தோம்னா 2 வந்துடுமா. 5. அப்போ x 2 கிடைச்சிருச்சு. அப்போ 3xனா 3 × 2 6, 5xனா 5 × 2 10. அப்போ 6:10. இது 2ஆல் அடி கொடுக்கலாமா. அப்போ டிவிஷன் ஆஃப் 2. அப்போ 3/, அதாவது 3:5. இதுதான் ஆன்சர்.